தவறான சிகிச்சையால் இளம்பெண் உயிரிழந்த புகார் தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் மருத்துவமனை டீன் பாலாஜி 3 மாதத்தில் ஓய்வு பெற உள்ளதால் புகார் கொடுக்க வேண்டாம் என மருத்துவமனை நிர்வாகம் கேட்டுக்கொண்டதாக பெண்ணின் உறவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கல்ல நேத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தோம் நாங்க. அதன் பேர்ல இப்ப விசாரணை நடந்துட்டு இருக்கு தெரியுமா? என் பேர்லயா? இல்ல நீங்க கொடுத்த புகாருங்க தெரியல. ஆமாண்ணா. அவங்க என்னன்னா இப்போ வந்து மாத்தத்துக்கு நேத்து டீன் எல்லாம் பேசினாங்கண்ணா. டீன் எல்லாம் பேசி என்ன சொன்னாங்கன்னா, சார் எங்க ஹாஸ்பிட்டல் நீங்க வெளில வராம பாத்துக்கங்க, கொஞ்சம் பேரு ஸ்பாயில் ஆயிடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாருன்னா, டீன் வந்து இப்ப ரிட்டையர் ஆகிற டைம், இப்ப 3 மாசத்துல ரிட்டையர்மெண்ட் இருக்கும் அவருக்கு. அதனால வந்து நேற்று டீன் இல்ல, ஆக்சுவலா டீன் கிட்ட கொடுக்கல. டீனுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல யார் இருக்காங்க, 2 பேர் வந்தாங்க. அந்த மேடம் பேசினாங்க. நான் இருக்கிற எல்லாமே காமிச்சேன் நான். மேம் எல்லாத்தையும் நீங்களே பாருங்க. இதை வச்சு அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. 2 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்க விசாரிக்கிறோம். ஏன்னா உங்க சைடு நாங்க கேட்டோம். இப்ப அவங்களே நான் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு என்ன எது நடந்ததுன்னு நாங்க அப்பதான் அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. போலீஸ்காரங்க கிட்ட கொடுக்கணும், வாங்கவே மாட்டாங்க. ஒரு சிஎஸ்ஆர் கேட்டு 1.5 hour உட்காந்துருக்கோம் சார். சிஎஸ்ஆரே தரல. நம்ம அங்கேயே தான், அந்த ஸ்டேஷன்லயே தான், நம்ம ஸ்டான்லி ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கேயே தான் சார். 2 இன்ஸ்பெக்டர் மாறி 1.5 hour உட்கார வச்சு மொக்க போட்டு நாங்க சொல்றோம் சார், வீட்டுக்கு வேற போனோம் சார், நாங்க எங்களுக்கு ஒர்க் இருக்கு, நீங்க சிஎஸ்ஆர் கொடுங்க. அப்படியே எழுந்துக்கிறேன் சார், அப்படி கொடுக்கலாம் கூட பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, விவரங்கள். வணக்கம். தவறான சிகிச்சை அளித்ததால் தன்னுடைய உறவினர் இறந்து விட்டார் என கூறி நேற்று ஆர்ப்பாட்டத்திலே இறந்தவரின் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். மேலும் இது தொடர்பாக சுகாதாரத்துறையிடம் இறந்தவரின் உறவினரான சத்யா என்பவர் புகார் அளித்திருக்கிறார். இந்த புகாரை அளிக்க வேண்டாம் என மருத்துவமனை, அரசு ஸ்டான்லி மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பாக சத்யாவிடம் சமாதானப்படுத்தக்கூடிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக சத்யா கூறியிருக்கிறார். அதாவது வியாசார்பாடி சர்மா நகர் பகுதியை சேர்ந்தவர் ருக்மணி. இவர் 7ஆம் தேதி காய்ச்சல் காரணமாக ஷேர் ஆட்டோவிலே தனது வீட்டில் இருந்து அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று அதிகாலை இறந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து சிறிது நேரத்தில் மருத்துவர்கள் அவர்களுக்கு உயிர் இருக்கிறது, நாங்கள் தொடர்ந்து சிபிஆர் சிகிச்சை அளிக்கிறோம் என கூறி மீண்டும் அவருக்கு உயிர் இருப்பதாக கூறி சிகிச்சை அளித்து நேற்று மதியம் ஒரு 2 மணி அளவிலே அவர் மீண்டும் இறந்து விட்டார் என கூறி முன்னுக்கு பின் முரணாகவே கூறியிருக்கிறார்கள். இதனிடையே தவறான சிகிச்சை அளித்ததுதான் தங்களுடைய உறவினர் இறப்பிற்கு காரணம் என கூறி அவருடைய உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து கிட்டத்தட்ட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இது தொடர்பாக போலீசாரும் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் நேற்று மாலை இறந்தவரின் உடலானது பெற்றுக்கொண்டு சென்றார்கள். இந்த நிலையில் அவருடைய உறவினர் சத்யா என்பவர் தொலைபேசி வாயிலாக சுகாதாரத்துறை புகார் அளித்திருக்கிறார். மேலும் அவருடைய இறப்பில் இருக்கக்கூடிய சந்தேகம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் புகாரை ஏற்க மறுத்துவிட்டதாகவும் அவர் கூறுகிறார். தொடர்ந்து அவர் அளித்த புகாரின் பேரில் 6 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் விசாரணையில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிய வருகிறது. முறையான சிகிச்சையானது அவர்களுக்கு வழங்கப்பட்டதா போன்ற விவரங்கள் கேட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் அங்கு இருப்பதாக தெரிய வருகிறது. தொடர்ந்து 3 மாத காலங்களில் வர இருக்கக்கூடிய 3 மாத காலங்களில் மருத்துவமனையின் முதல்வரான டீன் பாலாஜி அவர் ஓய்வு பெற இருக்கும் நிலையில், அவர் ஓய்வு பெற இருக்கக்கூடிய இது போன்ற நேரத்தில் இது போன்று நீங்கள் புகார் அளித்தால் அவர் ஓய்வு பெறுவதில் சிரமமும் தாமதமும் ஏற்படும், மருத்துவமனை நிர்வாகத்தின் பெயர் பாதிக்கப்படும் என்பதால் நீங்கள் இந்த புகாரை அளிக்க வேண்டாம் என்று மருத்துவமனையின் நிர்வாகம் சார்பில் அவர்கள் கூறப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவம் தற்போது பரபரப்பில் ஏற்பட்டிருக்கிறது. சுபா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரபு.